வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு கற்றதுமே கற்போம் கற்பிப்போம். இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா லீனியர் அல்ஜீப்ரால ப்ரீவியஸ் இயர் கேட்ட டேன்செட் ரிலேட்டட் क्वेश्चन சரியா. சோ அதான் டிஸ்கஸ் பண்ண போறோம் சரியா. இந்த ப்ரீவியஸ் வீடியோஸ் இதுல வர்ற இம்பார்ட்டன்ட் கீ பாயிண்ட்ஸ், அதாவது டைப்ஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ், இன்வெர்ஸ் ஆஃப் த மேட்ரிக்ஸ் எப்படி கால்குலேட் பண்றது, அதோட ப்ராப்பர்ட்டிஸ், டிட்டர்மினேஷன், இன்வெர்ஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ், அதே மாதிரி ஐகன் வேல்யூ, ஐகன் வெக்டார், சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன்ஸ், ஸோ அதில் வர டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் சொல்யூஷன்ஸ் இதெல்லாமே டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஸோ லாஸ்ட் வீடியோவில் வந்து டிஆர்பி எக்ஸாமினேஷனில் கேட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ், லீனியர் அல்ஜீப்ரால கேட்ட கொஸ்டின்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் சரியா. ஸோ நீங்கள் இன்னும் வந்து ப்ரீவியஸ் வீடியோஸ் எல்லாம் பார்க்கலனா யூ கேன் கோ அண்ட் செக் இட் அவுட். ஸோ அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன் சரியா. ஸோ இந்த வீடியோவில் வி வில் கண்டினியூ வித் த டேன்செட்ல வந்து கேட்ட லீனியர் அல்ஜீப்ரா கொஸ்டின்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணலாம் சரியா. ஸோ வீடியோக்கு போக முன்னாடி இன்னும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் கற்றதுமே கற்போம் கற்பிப்போம். ஸோ வீடியோக்கு வந்து மறக்காம லைக் பண்ணிருங்க, அதே மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க ரைட். ஸோ லெட் ஸ்டார்ட் வித் த ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஸோ டேன்செட் 2004ல கேட்ட கொஸ்டின். ஸோ ஃபர்ஸ்ட் இது வந்து டைரக்ட் கொஸ்டினா தான் இருக்கு. ஸோ ஏ இன்ட்டு ஏ டிரான்ஸ்பர்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு ஐ. ஸோ ஐங்கிறது நம்மளுக்கு தெரியும் யூனிட் மேட்ரிக்ஸ். ஸோ இது வந்து என்ன கண்டிஷன்ல இருக்கும். ஸோ மேட்ரிக்ஸ் ஏ இஸ் கால்டு த யுவர் ஆர்த்தோகனல் மேட்ரிக்ஸ். ஸோ ஆர்த்தோகனல் மேட்ரிக்ஸோட கண்டிஷன் தான் இது. ஸோ டைரக்ட் கொஸ்டின் தான் சரியா. ஸோ ஏ இன்ட்டு ஏ இன்வர்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு யுவர் ஐ யூனிட் மேட்ரிக்ஸா இருக்கும் சரியா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க. ஸோ the வேல்யூ ஆஃப் பிசி பி பிளஸ் சி ஒன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு மேட்ரிக்ஸ் வந்து கொடுத்துருக்கு. ஸோ இதோட வந்து வேல்யூ வந்து கேட்டிருக்காங்க. ஸோ ஜஸ்ட் டூ தட் டிட்டர்மினேஷன் வந்து நீங்க வந்து கண்டுபிடிங்க சரியா. ஸோ அதுலயே வந்து உங்களுக்கு வந்து ஆன்சர் வந்து ஆல்மோஸ்ட் கிடைக்கும் சரியா. ஸோ அதுலனா வந்து யூ வில் கெட் த சிம்பிளிஃபை கூட பண்ணிக்கலாம் சரியா. ஸோ வந்து ஃபர்ஸ்ட் ஸோ கிவன் மேட்ரிக்ஸ் வந்து ஏ அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ பிசி பி பிளஸ் சி ஒன் ரைட். ஸோ இங்க வந்து இப்ப சிஏ இருக்கு சரியா. ஸோ வந்து நீங்க இப்படியே டிட்டர்மினேஷன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னா வந்து ஸோ ரெண்டு தான் மறுபடியும் ஃபுல்லா வந்து மல்டிப்ளை பண்ற மாதிரி வரும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மேட்ரிக்ஸை நீங்க சிம்பிளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்க ஈஸியா வந்து கால்குலேட் பண்ணிக்கலாம் சரியா. ஸோ இப்போ இங்க சிஏ இருக்கு, இங்க பிசி இருக்கு. ஸோ நான் அந்த R2 மைனஸ் R1 இப்போ போட்டோம்னா என்ன ஆகும், எனக்கு R2 மைனஸ் R1 போட்டா ஸோ சி வந்து காமனா இருக்கும். ஸோ ஏ இருக்கு. ஸோ ஏ மைனஸ் பி ஆயிரும். ஸோ இங்கேயும் சி பிளஸ் ஏ மைனஸ் பி மைனஸ் சி ஆயிரும். ஸோ சி கேன்சல் ஆயிரும். ஸோ ரிமைனிங் வந்து வர்றது ஏ மைனஸ் பி மட்டும் வரும் சரியா. ஸோ அடுத்ததுல போட்டீங்கன்னா ஜீரோ ஆயிருது. ஸோ இந்த மாதிரி நீங்க ஜீரோ வர்ற மாதிரி கொண்டு வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். R3 அதே மாதிரி இப்போ போடணும்னாலும் ஸோ R3 மைனஸ் R1 இப்போ நான் எடுத்திருக்கேன். ஸோ இங்க ஏபி மைனஸ் பிசி. ஸோ பி வந்து காமனு. ஸோ ரிமைனிங் வர்றது ஏ மைனஸ் சி. ஸோ அடுத்ததுல ஏ பிளஸ் பி மைனஸ் சி வரும். பிளஸ் பி மைனஸ் பி கேன்சல் ஆயிருது. ஸோ ஏ மைனஸ் சி. ஸோ அடுத்து 1 மைனஸ் 1 ஜீரோ ஆயிரும் சரியா. ஸோ இந்த மாதிரி நீங்க சிம்பிளை பண்ணிட்டீங்கன்னா ஸோ ஒரு சைடு ஃபுல்லா 2 ஜீரோ வந்துருச்சு சரியா. ஸோ அதே மாதிரி இப்போ காமனா வந்து இப்போ செகண்ட் ரோல இப்போ எனக்கு இருக்கிறது ஏ மைனஸ் பி காமன். ஸோ அதை வந்து வெளியே எடுத்துக்கலாம். ஸோ தேர்ட் ரோல இருக்கிற காமன் வந்து ஏ மைனஸ் சி எடுத்துக்கிட்டீங்கன்னா ஸோ இப்போ ரிமைனிங் உள்ளதை மட்டும் எழுதிக்கோங்க. பிசி பி பிளஸ் சி ஒன். ஸோ செகண்ட் ரோ வந்து சி. ஸோ இங்க 1 ஆயிரும், இங்க ஜீரோ தான், இங்க பி, இங்க 1, இங்க ஜீரோ சரியா. ஸோ இப்போ வந்து டிட்டர்மினேஷன் இப்போ கால்குலேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ இப்போ வந்து ஸோ இந்த ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா 100 வந்தது. ஸோ நான் இதுக்கு மட்டும் இப்போ எடுத்துருக்கேன் சரியா. ஸோ இப்போ இதுக்கு மட்டும் எடுத்தீங்கன்னா இப்போ என்ன வரும். ஸோ வெளியே உள்ளது ஏ மைனஸ் பி, ஏ மைனஸ் சி இருக்கு சரியா. ஸோ இப்போ 1 இன்ட்டு ஸோ ரிமைனிங் வந்து இப்போ என்ன வரும், சி மைனஸ் பி வரும் சரியா. ஸோ 1 இன்ட்டு சி மைனஸ் பி போட்டிங்கன்னா வந்துடும். இதெல்லாம் மைனஸ் ஜீரோ பிளஸ் ஜீரோ தான் விட்டுறலாம். ஸோ இதான் ஆன்சர். ஸோ ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் சி, சி மைனஸ் பி. ஓகே. ஸோ இதுல இருந்து மைனஸ் வேணா காமன் எடுத்துக்கலாம் சரியா. ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் ஆயிரும். ஸோ இதில் ஒரு மைனஸ் எடுத்தீங்கன்னா சி மைனஸ் ஏ ஆயிரும். இங்கே ஒரு மைனஸ் எடுத்தீங்கன்னா பி மைனஸ் சி ஆயிரும். ஸோ இங்கே ஒரு மைனஸ், இங்கே ஒரு மைனஸ், மல்டிப்ளை தான் பண்றோம். ஸோ எல்லாமே பிளஸ்ஸா மாறிடும். ஏ மைனஸ் பி, பி மைனஸ் சி, சி மைனஸ் சி, சாரி சி மைனஸ் ஏ. ஸோ இதான் வந்து இந்த மேட்ரிக்ஸோட டிட்டர்மினேஷன் வேல்யூ. ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். அவ்வளவுதான் சரியா. ஸோ இந்த மாதிரி ஜீரோ கொண்டு வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும் டிட்டர்மினேஷன். இல்ல கொண்டு வராம நீங்க சால்வ் பண்ணாலும் பண்ணலாம் சரியா. ஸோ மறுபடியும் அது கேன்சல் ஆகும். ஸோ மறுபடியும் யூ வில் கெட் த ஆன்சர் சேம் தான். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் த ஈக்குவேஷன். ஸோ ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க விச் இஸ் ஈக்குவல் டு 0 இஸ் சாட்டிஸ்ஃபைடு. ஸோ இப்போ வந்து எக்ஸோட வேல்யூ வந்து கேட்டிருக்கு சரியா. ஸோ இதுக்கு வந்து நம்ம எக்ஸோட வேல்யூ தான் கால்குலேட் பண்ணணும். ஸோ இதுவும் பேசிக்ஸ் மேட்ரிக்ஸ் சிம்பிளிஃபிகேஷன் தான் இப்போ கொடுத்துருக்காங்க சரியா. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் அஸ் யூஸ்வல் நம்ம சிம்பிளை பண்ணிக்கலாம். ஸோ 2x மைனஸ் 3, 3x மைனஸ் 4 இருக்கு சரியா. ஸோ இப்போ நம்ம R2 மைனஸ் R1 ஸோ இது வந்து ஈக்குவல் டு 0 கொடுத்துருக்கு சரியா. ஸோ இப்போ நான் R2 வந்து சேஞ்ச் பண்றேன். ஸோ R2 மைனஸ் R1 இப்போ எடுத்திருந்தோம்னா
x minus 4 minus x ஆயிரும். So x get cancel. So minus 4 minus of minus 2 plus 2 ஆயிரும். So இப்போ remaining minus 2 வரும். ரைட்டா? So அதே மாதிரி இங்கேயும் 2x cancel ஆயிரும். இங்க plus 3 ஆயிரும். So minus 6 மட்டும் வரும். 3x cancel இங்க plus ஆயிரும். So minus 12 ஆயிரும். So அடுத்தது அதே மாதிரி வந்து இப்போ R3 அதே தான் சேஞ்ச் பண்ண போறோம். So R3 வந்து எப்படி சிம்பிளை பண்ணிக்கலாம்? மறுபடியும் R3 minus R1 சிம்பிளை பண்ணுங்க. x cancel இங்க plus 2 நான் minus 6. So இங்கே plus 3ங்கிறது so அப்போ minus 24. So இங்கே வந்து plus 4. So minus 60. அவ்வளவுதான். சரியா? So இப்போ காமனா உள்ள நம்பர் கூட நீங்க வெளியே எடுத்துக்கலாம். சரியா? So இப்போ செகண்ட் ரோல எனக்கு காமன் என்ன இருக்கு? 2 வந்து காமன். தேர்ட் ரோல உள்ள நம்பர் வந்து காமன் வந்து 6 வந்து காமனா இருக்கு. So ரிமைனிங் நம்பர்ஸ் மட்டும் எழுதிக்கங்க. x minus 2, 2x minus 3, 3x minus 4 which is equal to 0. சரியா? So இப்போ இங்க minus 2 வந்து எப்படி ஆயிரும்? minus 1. So இது வந்து minus 3, minus 6. இங்க 6 வெளியே எடுத்தாச்சு. So minus 1, minus 4, minus 10 இருக்கும். சரியா? So இந்த 12 இந்த சைடு போனா 0 ஆயிரும். So அதை அப்படியே விட்டுறலாம். So இப்போ வந்து டிட்டர்மினேஷன் இப்போ நம்ம கால்குலேட் பண்ணீங்கன்னா என்ன ஆயிரும்? x minus 2 into so இப்போ ரிமைனிங் பிராக்கெட்ல என்ன ஆயிரும்? minus 10 minus 10 so minus 10 minus 3 மல்டிப்ளை பண்ணீங்கன்னா plus 13 ஆயிரும். So plus 30 minus so இங்க வந்து minus 6 minus 6 plus 24 தான். சரியா? So அதுக்கப்புறம் minus of 2x minus 3. So column and row cancel பண்ணிருங்க. minus 1 minus 10 மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 10 ஆயிரும். So minus 6 வரும். So third இது வந்து 3x minus 4 எடுத்துருக்கோம். So 3x minus 4 எடுத்தீங்கன்னா so 4 minus 3 which is equal to 0. இந்த 12 வந்து இந்த சைடு போயிருச்சு. இப்போ 0 ஆயிரும். So இப்போ அதை சிம்பிளை பண்ண வேண்டியதான். So இப்போ என்ன ஆயிரும்? x minus 2 into 6 minus 2x minus 3 into 4 plus 3x minus 4 into 1 which is equal to 0. So இது வந்து சிம்பிளை பண்ணீங்கன்னா x வேல்யூ கிடைக்கும். அவ்வளவுதான். 6x minus 12. So இங்க 4 ஆல் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா minus 8x. So இங்க minus 12 so plus 12 ஆயிரும். So இங்க 3x minus 4 equal to 0. So plus 12 minus 12 cancel. So இங்க minus 8x. So இங்க minus 2 ஆயிரும். இங்க plus x மட்டும் வரும். So remaining number minus 4 மட்டும் தான் இருக்கு. 0. So x value will be 4 is the answer. X equal to 4. அதான் right answer. So x equal to 4. Option D is the right answer. So basic simplification தான். So நீங்க அந்த simplify பண்ணிட்டு நீங்க 0 பண்ணிட்டீங்கன்னா so அதுக்கு அடுத்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஏன்னா இப்போ நான் மைனஸ் பண்ணதுனால இந்த x எல்லாமே கேன்சல் ஆயிருச்சு. அதனால வந்து அது எதுவுமே வரல. ஒரே ஒரு லைன்ல மட்டும் தான் x இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஈஸியா வந்து ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆயிரும். சரியா? நீங்க அப்படியே செய்யறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். 2x minus 9 into 3x minus 60 போட்டு அதெல்லாம் மல்டிப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கணும். அது டிஃபிகல்ட்டா தெரியும். ஸோ இந்த மாதிரி சிம்பிளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் சால்வ் பண்ணுங்க. சரியா? ஸோ இது எல்லாமே டான்சர் 2004ல கேட்டது. ஸோ நெக்ஸ்ட் வந்து டான்சர் 2005 கொஸ்டின். ஸோ இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா A and B are the square matrices of the same. So then the order of so A plus B the whole square கொடுத்துருக்கு. சரியா? ஸோ A plus B whole square நம்ம ஜென்ரல் ஃபார்முலா தெரியும். A square plus B square plus 2AB போடுவோம். சரியா? இதே மேட்ரிக்ஸ் நீங்க வந்து போடும்போது A square plus B square. ஸோ ஃபர்ஸ்ட் A and B மல்டிப்ளை பண்ணணும். பிளஸ் அடுத்தது ரிவர்ஸ்ல வரும் B into E. சரியா? ஸோ நீங்க வந்து பிளஸ் 2AB இப்படி போட்டுறக்கூடாது. ஸோ மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் A into B அதுக்கப்புறம் B into A போடுவோம். சரியா? ஆப்ஷன் B is the right answer. Right? So next question. So இப்போ என்ன கேட்டிருக்காங்க? ஐகன் வேல்யூ கேட்டிருக்கு. ஸோ 2 to 1. ஸோ நம்ம லாஸ்ட் வீடியோல சொல்லியிருப்பேன் டிஆர்பி கொஸ்டின்லேயே ஐகன் வேல்யூஸ் கேட்டிருந்தாங்க. நீங்க ஆப்ஷன்ல இருந்து போனீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ ப்ராப்பர்ட்டிஸ் ரூல் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ இப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா என்ன வரும்? ஸோ சம் ஆஃப் த ஐகன் வேல்யூஸ் வில் பி ட்ரேஸ் ஆஃப் த மேட்ரிக்ஸ். ஸோ இங்க ட்ரேஸ் வந்து எடுத்தீங்கன்னா எவ்வளவு வருது? ட்ரேஸ் வந்து ஸோ 2 plus 3 5. ஸோ 5 plus 2 7 வரணும். ஸோ நம்மளுக்கு 7 வந்து வர்றதா இப்போ ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஸோ இங்க 10 minus 3 7 கரெக்டா வருது. ஸோ இங்கே வந்து 5 plus 2 7 வருது. இங்கே 7 வருது. ஸோ எல்லாமே கரெக்டா தான் வருது 7. ஸோ இப்போ செகண்ட் ப்ராப்பர்ட்டி எடுக்க வேண்டியதான். ஸோ இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ ப்ராடக்ட் எடுத்தீங்கன்னா டிட்டர்மினேஷன் ஈக்குவலா இருக்கணும். சரியா? ஸோ இப்போ வந்து ப்ராடக்ட் வந்து ஃபர்ஸ்ட் இதுக்கு வந்து இப்போ எடுத்து பாருங்க. இல்லைன்னா ஃபர்ஸ்ட் டிட்டர்மினேஷனை கால்குலேட் பண்ணிருங்க. ஸோ டிட்டர்மினேஷன் ஆஃப் A எடுத்தோம்னா என்ன வரும்? 2 into 6 minus 2 minus 2 into 2 minus 1 plus 1 into 2 minus 3. ஸோ சால்வ் பண்ணீங்கன்னா என்ன வரும்? 4 8ன்னு ஆயிரும். ஸோ இங்கே 1 தான். ஸோ minus 2 இங்கே minus 1 வரும்.
சரியா? ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 5. ஸோ ப்ராடக்ட் வந்து நீங்க மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 5 இருக்கணும். ஸோ இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணா 5 வருதா? வரல, தப்பா வருது. ஸோ இதெல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணா 5 வருதா? சாட்டிஸ்ஃபை ஆகுது. இதெல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணா 5 வருதா? வரல, 6 வருது. ஸோ 0 வருது, தப்பு. இதெல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணா 8ன்னு வருது. ஸோ இதுவும் சாட்டிஸ்ஃபை ஆகல. ஒரே ஒரு ஆப்ஷன் தான் சாட்டிஸ்ஃபை பண்ணுது. ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். அவ்வளவுதான். சரியா? ஸோ இதுக்காக நம்ம ஃபுல்லாக சால்வ் பண்ண தேவையில்லை. ஸோ ஆப்ஷன்ஸ்லேருந்து போயிட்டீங்கன்னா உங்களுக்கு டைமும் சேவ் ஆகும், ஈஸியாகவும் சால்வ் பண்ணிடலாம். ஸோ ரெண்டு ப்ராப்பர்ட்டி தான் வந்து வெரிஃபை பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ட்ரேஸ். ஸோ ட்ரேஸ்னா பிரின்சிபல் டயகனல் எல்லாத்தையும் ஆட் பண்ணுறது, விச் இஸ் ஈக்குவல் டு ஒரு சம் ஆஃப் த ஐகனல் வேல்யூஸ். சாட்டிஸ்ஃபை பண்ணதான் பார்க்குறோம். எல்லா ஆப்ஷனுமே சாட்டிஸ்ஃபை ஆச்சு. செகண்ட் கண்டிஷன், ப்ராடக்ட் ஆஃப் த ஐகன் வேல்யூ விச் இஸ் ஈக்குவல் டு யுவர் டிட்டர்மினேஷன் ஆஃப் த மேட்ரிக்ஸ். ஸோ டிட்டர்மினேஷன் எடுத்துக்கிறோம். அந்த வேல்யூ வந்து ப்ராடக்ட் ஆஃப் த ஐகன் வேல்யூ. மூணையை மல்டிப்ளை பண்றோம்னா அந்த வேல்யூக்கு வந்து மேட்ச் ஆகணும். ஆப்ஷன் பி மட்டும் தான் சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சு. ஸோ தட் இஸ் த ஆன்சர். அவ்வளோதான், சிம்பிள் கொஸ்டின். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் ஆஃப் த மேட்ரிக்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ த வேல்யூ ஆஃப் கே வந்து கொஸ்டின் வந்து கேட்டிருக்கு. சரியா? ஸோ த வேல்யூ ஆஃப் கே வில் பி 0வா தான் இருக்கணும். சரியா? ஸோ இது எப்படி சால்வ் பண்றது? ஸோ ஃப்ரம் த கிவன் ப்ராப்ளம். ஸோ இதுல வந்து நீங்க வந்து ஃபர்ஸ்ட் இப்போ என்ன எழுதலாம்? ஐகன் வேல்யூஸ் வந்து எழுதணும். ஸோ இதுக்கு வந்து இப்போ ஐகன் வேல்யூ வந்து இப்போ என்ன வரும்? ஸோ இப்போ நீங்க வந்து ப்ராப்ளத்துல பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஸோ லோயர் ட்ரையாங்குலர் எல்லாமே 0 தான் இருக்கு. ஸோ ஐகன் வேல்யூஸ் இப்போ என்ன வரும்? 5 0 7. சரியா? ஸோ 5 0 and 7. ஸோ இதான் வந்து ஐகன் வேல்யூ ஃபார் த ப்ராப்ளம். சப்போஸ் இப்போ வந்து ஒவ்வொரு இப்போ வந்து கே வந்து இப்போ 0 ஆயிருக்கு அப்படின்னா வந்து என்ன ஆயிரும்? இப்போ கே 0 ஆயிருந்துச்சுன்னா ஸோ ஒரு condition will change to lambda cube minus 12 into lambda square plus 35 lambda which is equal to 0. ஸோ இதுல இருந்து இப்போ லாம்டா மட்டும் இப்போ காமனா வெளியே எடுத்துடலாம். ஸோ ரிமைனிங் வர்றது லாம்டா ஸ்கொயர் மைனஸ் 12 லாம்டா பிளஸ் 35 ஈக்குவல் டு 0. ஸோ லாம்டா ஈக்குவல் டு 0 ஒன்னாவது ஐகன் வேல்யூ கண்டிப்பா வந்து 0வா தான் இருக்கணும். ஸோ இன்னொன்று வந்து இப்போ இந்த இதை வந்து இப்போ நீங்க சிம்பிளை பண்ணோம்னா 2 ஃபேக்டர் எடுப்போம். ஸோ 7 5 ஆர் 35. ஸோ அப்போ என்ன வரும்? லாம்டா minus 5 lambda minus 7 equal to 0. So other two lambda values are 5 and 7. So eigen value 0 5 7 க்கு வந்து மேட்ச் ஆகுது. So அதே தான் இங்க क्वेश्चनல இருக்கு. So இங்கேயே நமக்கு மேட்ச் ஆகுது. So கண்டிப்பா ஒரு assumption which is equal to correct தான். சரியா? So which is lambda k value will be 0. So 0 is the right answer. Right? ஸோ அப்படி இல்லை எனக்கு வந்து இப்போ எப்படி சால்வ் பண்றது தவிர வேற மெத்தட் என்ன இருக்கு அப்படின்னா வந்து நீங்க சால்வ் பண்ணலாம். ஸோ இதுக்கு வந்து நீங்க என்ன செய்யணும்னா ஃபர்ஸ்ட் நம்ம இந்த 5 மைனஸ் லாம்டா, ஸோ இங்க 2 மைனஸ் 3, ஸோ வந்து a மைனஸ் லாம்டா எக்ஸ் அதை ஏதாவது சால்வ் பண்ணணும். 7 மைனஸ் லாம்டா வரும். இங்க 8 0 0 0 போட்டு ஸோ நீங்க வந்து சால்வ் பண்ணணும் இல்லையா? ஸோ ஜென்ரலா வந்து ஐகன் வேல்யூ கால்குலேட் பண்ற மாதிரி பண்ணலாம். சரியா? ஸோ நீங்க அது மாதிரி கண்டுபிடிச்சு கூட சால்வ் பண்ணிக்கலாம். பட் ஆப்ஷன்ல இருந்து இது போறதுனால ஈஸியா இருக்கு, நம்ம டக்குன்னு வந்து சால்வ் ஆயிரும். Option C is the right answer. So next, so A and B are the orthogonal matrix. So then AB அப்படி என்னன்னு கேட்டிருக்கு. சரியா? So orthogonal matrix நமக்கு கண்டிஷன் தெரியும். A into A transpose. Aங்கிறது orthogonal matrix கொடுத்துட்டாங்க I which is equal to. So A transpose into A எடுத்தால் அதே தான் வரப்போகுது. So B யும் orthogonal தான். So B into B transpose எடுத்தால் I தான் which is equal to B transpose into B. ஸோ இப்போ நம்ம AB கண்டுபிடிக்கணும். சரியா? ஸோ இப்போ AB வந்து இப்போ ஆர்த்தோகனலா இருந்தா என்ன கண்டிஷன்? அப்போ AB டிரான்ஸ்பர்ஸ் இன்டு AB எடுத்தீங்கன்னா which is equal to. ஸோ AB ஹோல் பவர் டிரான்ஸ்பர்ஸ் எப்படி எழுதிக்கலாம்? B டிரான்ஸ்பர்ஸ் இன்டு A டிரான்ஸ்பர்ஸ் இன்டு என்ன இருக்கு? A இன்டு B இருக்கு. ஸோ இப்போ இதுக்கு மட்டும் நம்மளுக்கு தெரியும் A டிரான்ஸ்பர்ஸ் இன்டு Aக்கு வந்து கண்டிஷன் என்ன வரும்? ஐன்னு வரும். ஸோ B டிரான்ஸ்பர்ஸ் இன்டு I which is equal to B. ஸோ இப்போ இந்த ரெண்டுல ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க. ஸோ மல்டிப்ளை பண்ணீங்கன்னா B டிரான்ஸ்பர்ஸ் இன்டு B தான் வரும். ஸோ B டிரான்ஸ்பர்ஸ் இன்டு B which is equal to I. ஸோ that is equal to also I. ஸோ AB டிரான்ஸ்பர்ஸ் இன்டு AB எப்படின்னா என்ன அர்த்தம்னா ஆர்த்தோகனல் அர்த்தம். சரியா? ஆர்த்தோகனல் சாட்டிஸ்ஃபை ஆகுது. ஸோ AB is orthogonal is the right answer. AB is orthogonal. சரியா? So next question. So lambda is eigen value of matrix A. So இப்போ வந்து என்னவா இருக்கும்? So 1 by lambda is also an eigen value of A. இருக்கலாம், பட் இல்லாம கூட இருக்கலாம். சரியா? சப்போஸ் இது 1 இருக்கு அப்படின்னா 1 by 1 வந்து கரெக்டா கூட வரும். ஸோ கண்டிப்பா வந்து சொல்ல முடியாது.
பட் 1 by lambda is an eigenvalue of A inverseங்கிறது 100% true. Option B is the right answer. So A inverse வந்து வேணும்னா just வந்து நம்ம இந்த eigenvalue வந்து அப்படி 1 by lambda போட்டீங்கனாலும் கரெக்டா வரும். சரியா? So option B தான் right. So next இப்ப என்ன கொடுத்திருக்காங்கன்னா skew Hermitian matrix. சரியா? So skew Hermitian matrix நம்ம அந்த Hermitian matrix னா என்னன்னு ஃபுல்லா பார்க்கல. சரியா? So அதே வந்து இந்த Hermitian matrix skew Hermitian வந்து we will discuss. சரியா? So அதே வந்து அடுத்து நான் வரையில சொல்றேன். So Hermitian matrix ஒண்ணும் கிடையாது. So skew Hermitian னா your conjugate of the complex elements ன்னு அர்த்தம். சரியா? So skew நாலே நம்ம என்ன சொல்லுவோம்? So மைனஸ் போட்டுக்கிடுவோம். அதாவது நம்ம சிமெட்ரிக்னா என்ன சொல்லுவோம்? So சிமெட்ரிக்ங்கிறது A equal to A transfer சொல்லியிருப்போம். skew சிமெட்ரிக்னா வந்து A equal to minus A transfer சொல்லணும் இல்லையா? அதே தான். So Hermitian வந்து கான்ஜுகேட் ஆஃப் த காம்ப்ளெக்ஸ் நம்பர்னா என்ன வருது? ஐல வரும் இல்லையா? ஐல வர்ற மேட்ரிக்ஸ் வந்துச்சுன்னா அதான் Hermitian மேட்ரிக்ஸ். ஸோ ஸ்கியூனா நெகட்டிவ் மட்டும் சேர்த்துக்கணும். நெகட்டிவ் கான்ஜுகேட் ஆஃப் த யுவர் காம்ப்ளெக்ஸ் எலமெண்ட்டை போட்டீங்கன்னா வந்து ஆன்சர் கிடைக்க போகுது. அவ்வளவுதான். சரியா? ஸோ இப்போ இதுக்கு வந்து இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஸோ அப்போ நெகட்டிவ் கான்ஜுகேட் ஸோ அதாவது காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் வரணும். ஏஜே மைனஸ் இதான் வந்து பார்ல கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ இதுக்கு வந்து நொட்டேஷன் வந்து என்ன கொடுத்துருப்போம்னா நம்ம காம்ப்ளெக்ஸ் எலமெண்ட் அதாவது இந்த Hermitian மேட்ரிக்ஸ் எல்லாமே இந்த பார்னு வரும். A bar Ji அப்படி இருக்கு இல்லையா? ஸோ Aij which is equal to minus Aji bar. Option C is the right answer. சரியா? சரி. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ ஒரு மேட்ரிக்ஸ் வந்து கொடுத்துருக்கு. ஸோ விச் இஸ் ஸோ இங்க வந்து இப்போ கொடுத்துருக்க வந்து இப்போ வந்து Hermitian மேட்ரிக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஏன்னா காம்ப்ளெக்ஸ் நம்பர் வந்துருக்கு இல்லையா? ஸோ இதான் வந்து Hermitian மேட்ரிக்ஸ். ரைட். ஸோ இப்போ Hermitian மேட்ரிக்ஸ் ஸோ இது வந்து இப்போ நம்ம வந்து ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். சரியா? ஸோ நீங்க சால்வ் பண்ணீங்கன்னா யூ வில் கெட் த ஆன்சர். ஸோ இதுக்கு வந்து நீங்க வந்து ஃபுல்லா வந்து நீங்க வந்து மல்டிப்ளை பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஸோ இது வந்து நீ எப்படி எடுத்துக்கலாம்னா யுவர் A பார். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் A பார்னு எடுத்து எங்க ஸோ கொடுத்ததை வந்து ஏன்னா வந்து இப்போ நம்ம இந்த Hermitian எல்லாமே A பார்னு எடுப்போம். ஸோ நார்மலா வந்து நம்ம ரியல் மேட்ரிக்ஸை ஏன்னு எடுத்துருப்போம். ஸோ Hermitian மேட்ரிக்ஸை A பார்னு எடுப்போம். ஸோ இதுல இருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா A பார் டிரான்ஸ்வர்ஸ் கண்டுபிடிங்க. ஸோ என்ன வரும்? 1/2 இன்ட்டு 1 பிளஸ் ஐ. ஸோ இங்க வந்து -1 பிளஸ் ஐ. அதே மாதிரி இங்க 1 பிளஸ் ஐ 1 மைனஸ் ஐ வரும். சரியா? ஸோ இப்போ A இன்ட்டு A பார் அதாவது A பார் இன்ட்டு A பார் டிரான்ஸ்வர்ஸ் நீங்க எடுத்து சால்வ் பண்ணி பாருங்க. ஸோ யூ வில் கெட் த ஆன்சர் as ஐன்னு உங்களுக்கு வரும். சரியா? ஸோ இது ஐ அப்படின்னு வந்துடுச்சுன்னா ஸோ இது என்ன அர்த்தம்? யூனிட்டரி மேட்ரிக்ஸ். யூனிட் மேட்ரிக்ஸ் ஆப்ஷன் சி தான் வரும். ஏன்னா சால்வ் பண்ணி பாருங்க யூ வில் கெட் த ஆன்சர். சரியா? அவ்வளவுதான். ஸோ கண்டிஷன் வந்து இதுதான். A இன்ட்டு A பார் விச் இஸ் ஈக்குவல் டு ஐன்னு பார்ப்போம்ல அதே தான். இங்க வந்து A பார் பார்ல வந்து இருக்கிறதுனால நம்ம என்ன சொல்றோம்னா இதை வந்து Hermitian மேட்ரிக்ஸ் சொல்லுவோம். பார்னு சொல்லுவோம். சரியா? அவ்வளவுதான். Next 2007ல கேட்டது if A is 4x4 matrix A second order minor of A has its value as 0 so then the rank of A. So 4x4ல இருக்கு. சரியா? சோ இதுல வந்து 4x4 பத்தி பெருமை சொல்லல. அதே மாதிரி 3x3 மைனர் மேட்ரிக்ஸை பத்தி அவங்க எதுவுமே சொல்லல. ஒன்லி த செகண்ட் ஆர்டர் மைனரை மட்டும் சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ ஒன்லி த செகண்ட் ஆர்டர் மைனர் ஆஃப் ஏ அதுக்கு மட்டும் தான் வேல்யூ வந்து கொடுத்துருக்கு. ஸோ மைனர் மேட்ரிக்ஸ் ஸோ தேர் இஸ் நோ இன்ஃபர்மேஷன் அபவுட் த 3x3 மைனர் அதை பத்தி எதுவுமே இல்லை. ஸோ ரேங்க் ஆஃப் ஏ வந்து எது வேணாலும் இருக்கலாம். ஏன்னா அது வந்து கண்டிப்பா 0 இருந்தா தான் அதுக்கேற்ற மாதிரி நம்ம டிசைட் பண்ண முடியும். பட் அந்த இன்ஃபர்மேஷன் எதுவும் இல்லை. ஸோ we cannot decide the rank of matrix. Option D is the answer. Anything. So இப்போ ஒரு A மேட்ரிக்ஸ் கொடுத்து டிட்டர்மினன்ட் வேல்யூ ஆஃப் A இன்வர்ஸ் கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ இது வந்து நம்மளுக்கு தெரியும். இப்போ வந்து ஒரு ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ். சரியா? ஸோ இது வந்து அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ். ஸோ ஐகன் வேல்யூஸ் டைரக்டா எடுத்துடலாம். 2 4 8. ஸோ இதான் வந்து ஐகன் வேல்யூஸ் 2 4 8. ஸோ இப்போ A இன்வர்ஸுக்கு இப்போ நம்மளுக்கு வேணும். ஸோ A இன்வர்ஸுக்கு வேணும் ஐகன் 1/2 1/4 1/8 கிடைக்கும். அவ்வளவுதான். ஸோ டிட்டர்மினேஷன் வேணும். ஸோ டிட்டர்மினேஷன் வேணும்னா ப்ராடக்ட் ஆஃப் த ஐகன் வேல்யூ. ஸோ ப்ராடக்ட் போட்டிங்கன்னா உங்களுக்கு டிட்டர்மினேஷன் உங்களுக்கு தெரியும். சரியா? ஸோ இதெல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிட வேண்டியதான். ஸோ 1 என்ன ஆயிரும்? 8 8 64. ஸோ 1/64 இஸ் த ஆன்சர். ஆப்ஷன் சி. சிம்பிள் கொஸ்டின். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் ஐகன் வேல்யூ எடுக்கிறோம். A இன்வர்ஸ் ஆனா 1/λ எடுக்கிறோம். ஸோ அதுல வந்து மாடுலஸ் வந்து இப்போ அதாவது டிட்டர்மினேஷன் கேட்டிருந்தாங்கன்னா வந்து அப்படியே வந்து ப்ராடக்ட் வந்து மல்டிப்ளை பண்ணிடுறோம். அவ்வளவுதான். ஸோ நெக்ஸ்ட் ஒரு ரேங்க் ஆஃப் த மேட்ரிக்ஸ் வந்து கேட்டிருக்கு. சரியா? ஸோ இதே நம்ம ப்ரீவியஸ் கேஸ்ல சால்வ் பண்ண அதே மாதிரியே தான். சரியா? ஸோ நீங்க வந்து
சிம்பிளை பண்ணிட வேண்டியதான். ஸோ ஏங்கிறது வந்து ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு 1 2 3 -1 இருக்கு. ஸோ இது நீங்க 2 ஆல மல்டிப்ளை பண்ணீங்கன்னா ஈஸியா 0 ஆயிருது. ஆக்சுவலா R2 - 2 R1 போட்டீங்கன்னா ஸோ இந்த இடத்துல 0 ஆயிருமா? இங்கே 2 ஆனா 4 தான். அங்க 2 ஆல மல்டிப்ளை பண்ணா 6 தான் வரப்போகுது. 2 னா -2 தான் வரப்போகுது. 0 ஆட்டோமேட்டிக்கா 0 ஆயிருது. அதே மாதிரி R3 இப்போ எடுக்கிறோம். R3 எடுத்தாலும் 0 ஆயிருதே. R3 - R1 + R2. அதாவது இந்த ரெண்டை நீங்க நம்பர் ஆட் பண்ணோம்னா லாஸ்ட் நம்பர் வந்துருது இல்லையா 3. ஸோ இந்த ரெண்டை ஆட் பண்ணீங்கன்னா 6, ரெண்டை ஆட் பண்ணீங்கன்னா 9 -3 வந்துருது. ஸோ அப்போ இதுல இருந்து இந்த ரெண்டை ஆட் பண்ணி மைனஸ் பண்ணணும், அவ்வளவுதான். அப்போ 0 0 0. ஸோ ஒரே ஒரு ரோ தான் நான் ஜீரோஸ் இருக்கு. ஸோ ரேங்க் வில் பி 1. அப்போ ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸ் இஸ் 1. நம்பர் ஆஃப் நான் ஜீரோஸ் வந்து வர்றது ஒரே ஒன்று தான். ஸோ ரேங்க் இஸ் 1. தட் இஸ் த ஆன்சர். So next question, if eigenvalues of the matrix A 1 -1 2 and 5 -1 8. So the eigenvalues of the matrix. So இந்த matrix வந்து இந்த 5 -1 8ங்கறது ஆப்ஷன்ல இருக்குன்னு கேட்டிருக்கு. சரியா? So இதுல வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் இப்ப ஆப்ஷன்ல இருந்து தான் போணும். A + 4i ஃபர்ஸ்ட் கொடுத்திருக்கு. A + 4 * I. So இது வந்து நம்ம லாம்டால வந்து எழுதிட்டோம்னா so ஃபர்ஸ்ட் வேல்யூ எடுக்கிறோம். So 1 மட்டும் சப்ஸ்டிட்யூட் பண்ணி பார்க்கறோம். So இப்போ என்ன வரும் 1 + so 4. So 4 * 1 தான். So 5 ன்னு வரணும். So ஒரு ஆன்சர் வந்து கரெக்ட்டா சாட்டிஸ்ஃபை ஆகுது. ரைட். So செகண்ட் ஆப்ஷனை சப்ஸ்டிட்யூட் பண்றோம். So -1 + 4. So -1 + 4 போட்டீங்கன்னா 3 ன்னு வருது. பட் 3ங்கிறது வந்து ஐகன் வேல்யூ செகண்ட் இதுல கொடுக்கவே இல்லை. ஸோ கண்டிப்பா அந்த ஆப்ஷன் கிடையாது. ஸோ செகண்ட் ஆப்ஷன் போறோம். A². ஸோ A² + 4i. ஸோ A²க்கு இப்போ ஐகன் வேல்யூ வேணும். ஸோ A² ஐகன் வேல்யூஸ்ல என்ன வரும் 1 1 and 4. ஸோ இதில் சப்ஸ்டிட்யூட் பண்றோம். ஸோ 1 + 4 which is equal to 5. கரெக்ட் தான். அடுத்த ஆப்ஷன் மறுபடியும் 1 தான். ஸோ 1 + 4 again 1 5 வந்து வருது. ஸோ 2 5 இருக்கா, வரவே இல்லை ஆப்ஷன்ல. ஸோ இதுவும் கிடையாது. செகண்ட் ஆப்ஷனும் தப்பு. ஸோ நெக்ஸ்ட் தேர்ட் ஆப்ஷன் போறோம். 3a - 2i. ஸோ ஃபர்ஸ்ட் வேல்யூ என்ன இருக்கு 1 இருக்கு. ஸோ சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. ஸோ 3 - 2 which is equal to 1. ஸோ 1ங்கிற வேல்யூ வந்து இதுல ஆப்ஷன்லேயே கொடுக்கவே இல்லை. சரியா? ஸோ அப்போ இதுவும் கிடையாது. ஸோ அப்போ கண்டிப்பா டி தான் இருக்கணும். வேணா அதையும் செக் பண்ணிடலாம். 3a + 2i. ஸோ 3 ஃபர்ஸ்ட் 1 மட்டும் சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. ஸோ 3 + 2 5 சாட்டிஸ்ஃபை ஆகுது. அடுத்த வேல்யூ -1. ஸோ -1 போட்டீங்கன்னா -3 + 2 ஆயிருது. ஸோ எகெயின் -1 இருக்கு. ஸோ 5 இருக்கு, -1 இருக்கு. அடுத்தது வந்து 2 சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. ஸோ 3 2s are 6 + 2 which is equal to 8. அதுவும் சாட்டிஸ்ஃபை ஆகுது. 8ம் கரெக்ட் தான். ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ ஆப்ஷன் வந்து போட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கு. 3a + 2y அதுக்குள்ள மேட்ரிக்ஸ் தான், அதுக்குள்ள ஐகன் வேல்யூ தான் 5 -1 8. சரியா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ ஒரு குவாட்ரட்டிக் ஃபார்ம் அதில் வந்து எழுத சொல்லி கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ விச் ஒன் ஆஃப் த குவாட்ரட்டிக் ஃபார்ம் இன் 3 வேரியபிள்ஸ் இஸ் பாசிட்டிவ்லி டெஃபினைட். ஸோ பாசிட்டிவ் டெஃபினைட்டா கொடுத்துருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து 4x² + 5y² கொடுத்துருக்கு. ஸோ வந்து நம்மளுக்கு வந்து எக்ஸ் ஒய் இந்த சைடு வரும். ஸோ இங்கே எக்ஸ் ஒய் வரும். இப்போ ஸ்கொயர் டேர்ம் வந்து ஸோ 4 5. ஸோ அந்த ரெண்டுமே 0 0 தான் இருக்க போகுது. சரியா? ஸோ இதுல இருந்து இப்போ நம்ம கால்குலேட் பண்ணோம்னா என்ன வரும் ஐகன் வேல்யூ. ஸோ λ² மைனஸ், ஸோ இதில் வந்து ரெண்டு ஆட் பண்ணீங்கன்னா 9. ஸோ டிட்டர்மினேஷன் எடுத்தீங்கன்னா 20. ரைட். ஸோ இதை சிம்பிளை பண்ணோம்னா என்ன வரும் 4 and 5. ஸோ λ = 4 and 5 இஸ் த ஆன்சர். ஸோ λ 4 and 5. ஸோ ரெண்டுமே பாசிட்டிவ் வந்துச்சு என்ன சொல்லுவோம் பாசிட்டிவ் டெஃபினைட். ஸோ நம்ம ஐகன் வேல்யூஸ் வச்சு எழுதியிருப்போம் இல்லையா, பாசிட்டிவ் டெஃபினைட்டா, பாசிட்டிவ் செமி டெஃபினைட்டா, இல்லைன்னா நெகட்டிவ் டெஃபினைட், நெகட்டிவ் செமி டெஃபினைட். ஸோ லாஸ்டா உள்ளது வந்து இன்டெஃபினைட். சரியா? ஸோ இங்க ரெண்டுமே பாசிட்டிவ் வந்திருக்கு. ஸோ ரெண்டுமே பாசிட்டிவ் வந்தா கண்டிப்பா இதுதான் பாசிட்டிவ் டெஃபினைட். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்லேயே வந்து நம்மளுக்கு வந்து ஆன்சர் வந்து மேட்ச் ஆயிடுச்சு. ஸோ வேணா இன்னும் 2 வேணா நீங்க வந்து வெரிஃபை பண்ணி பாருங்க. ஸோ 2 வரும், -5 வருது, 7 வருது. சரியா? ஸோ மற்றதெல்லாம் 0 தான். ஸோ ஆட்டோமேட்டிக்கா இங்க ஒரு நெகட்டிவ் டேர்ம் வந்துடுது, வராது அப்ப. சரியா? ஸோ அடுத்தது பாருங்க. ஸோ 2x² + 5y² + 5z² இருக்கு. சரியா? ஸோ அப்போ இது வந்து பாசிட்டிவ் டெஃபினைட் தான் வருது. ஸோ 2 5 5 இதுவும் பாசிட்டிவ் டெஃபினைட் தான். எல்லாமே வந்து பாசிட்டிவ்ல தான் வருது. 2 5 5 இதுவும் கரெக்டாக தான் வருது. ஆப்ஷன் சி இது கண்டிப்பாக கிடையாது. நெகட்டிவ், மூணுமே நெகட்டிவா இருக்கு. இதுவும் கிடையாது.
சரியா? ஸோ 2 இது ஆப்ஷன் வருது. சாரி, கொஸ்டின்ல இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா 3 வேரியபிள்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கு. ஸோ அப்போ கண்டிப்பா வந்து 3 வேரியபிள்ஸ் ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். இது கிடையாது. ஆப்ஷன் பி ஏங்கிறது 2 வேரியபிள்ஸ் கேட்டிருந்தா ஆப்ஷன் ஏ போலாம். ஆப்ஷன் சி தான் 3 வேரியபிள்ஸ் பாசிட்டிவ் டெஃபினைட்னா 3 ஐகன் வேல்யூஸ் இருக்கும். ஸோ 2 5 வந்து வந்துடும். அவ்வளவுதான். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், ரேங்க் ஆஃப் த மேட்ரிக்ஸ் ஏ வந்து கொஸ்டின் வந்து இப்போ கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ ஏ 4213 6347 2101 வந்து கொடுத்துருக்கு. ஸோ இதுக்கு வந்து ரேங்க் வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸ் ஏ, ஸோ இதை வந்து நம்ம எப்படி கால்குலேட் பண்ணலாம்? ஸோ இதே வந்து நம்ம எக்கலன் ஃபார்ம் அதுக்கு வந்து நீங்க மாத்திக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியா இருக்கும். சரியா? ஸோ எப்படி சேஞ்ச் பண்ணிக்கலாம்? ஃபர்ஸ்ட் இது வந்து ஸோ இங்க வந்து நம்ம 1ன்னு கொண்டு வரணும். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அப்ப நீங்க 140 அந்த சைடு எழுதிக்கங்க. 140 ஸோ 231 அப்படி எழுதிக்கிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் காலத்தை வந்து தேர்ட் இதை எழுதிக்கிறோம். 4 6 2 3 7 1. அதாவது இப்போ என்ன பண்ணியிருக்கோம்னா, ஸோ காலம் 3ஐயும் காலம் 1ஐயும் இன்டர்சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸோ தேர்ட் காலம் ஃபர்ஸ்ட்டும் ஃபர்ஸ்ட் காலம் தேர்ட்லேயும் வந்துருக்கு. சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் அதாவது நம்ம எதுக்காக கொண்டு வந்திருக்கோம்னா ஃபர்ஸ்ட் நம்பர் 1ஆ இருக்கணும். அது இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அதுக்கு தான், வேற ஒன்றும் கிடையாது. சரியா? ஸோ 1 2 4 and 3. ஸோ இப்போ எப்படி நம்ம கொண்டு வரலாம்? ஸோ இதை வந்து 4ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா இங்கே 0 ஆயிருது. ஸோ வேணா ட்ரை பண்ணி பார்ப்போம். R2 minus 4R1. ஸோ இதை 4ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா இங்கே 0, இங்கே 4ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டா 8. ஸோ -5, இதை 4ஆல் மல்டிப்ளை பண்ணா 16. ஸோ -10. இங்கே 4ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா ஸோ 12. ஸோ -5 வரும். -5. ஸோ இங்கே 0 1 2 1 8. ஓகே. ஸோ இப்போ வந்து நம்ம 0 கொண்டு வந்துடலாம். இது ஈஸி தான். சரியா? ஸோ இதுல இருந்து இப்போ என்ன பண்ணலாம்னா ஃபர்ஸ்ட் ரோ அப்படியே வச்சுக்கலாம். 1 2 4 3 8. ஸோ செகண்ட் ரோவை அப்படியே வச்சுக்கோங்க. 0 -5 -10 -5. ஸோ R3 வந்து இப்போ என்ன பண்றோம்னா, ஸோ இது வந்து நம்ம 5ஆல ஃபர்ஸ்ட் மல்டிப்ளை பண்ணிட்டு, அதாவது 5R3 போட்டீங்கன்னா என்ன வரும்? 5 இங்க 10 ஆயிரும், இங்க 5 ஆயிரும். அதுக்கப்புறம் இது கூட ஆட் பண்ணிட வேண்டியதான். பிளஸ் R2 போட்டு. ஸோ இங்க வந்து ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிருது? 0 ஆயிரும். இங்க 5ஆல மல்டிப்ளை பண்ணா 5. ஸோ 5 -5 0. இங்க 10 -10 0. இங்கே 5 -5 0. ஸோ நம்பர் ஆஃப் நான் ஜீரோஸ் வந்து 2 இருக்கு. ஸோ ரேங்க் வில் பி 2 இஸ் த ஆன்சர். ஸோ ரேங்க் ஆஃப் ஏ இஸ் 2. ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். சரியா? ஸோ நெக்ஸ்ட் சம் ஆஃப் த ஸ்கொயர் ஆஃப் த ஐகன் வேல்யூஸ். ஸோ ஐகன் வேல்யூஸ் வந்து இப்போ டைரக்டா எழுதிடலாம். ஸோ 3 2 5. ஸோ இது எல்லாத்தையும் வந்து ஸ்கொயர் பண்ணீங்கன்னா என்ன வரும்? 9 4 25. ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா என்ன வர போகுது? 29 38. ஸோ 38 இஸ் த ஆன்சர். அவ்வளவுதான். சிம்பிள் கொஸ்டின். 38 இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ இப்போ சம் ஆஃப் த ஐகன் வேல்யூஸ் ஆஃப் த மேட்ரிக்ஸ் ஏ ஆஃப் த குவாட்ரடிக் ஃபார்ம் ஆர் பாசிட்டிவ். ஸோ சம் ஆஃப் த ஐகன் வேல்யூஸ் வந்து பாசிட்டிவா இருக்கு. அண்ட் அதர்ஸ் ஆர் நெகட்டிவ். ஸோ பாதி பாசிட்டிவ் பாதி நெகட்டிவா இருந்தா என்ன எழுதிருப்போம்? இன்டெஃபினைட் இன் நேச்சர்னு எழுதிருப்போம். இன்டெஃபினைட். ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். இது பாசிட்டிவ் அண்ட் 0 இருந்தா பாசிட்டிவ் செமி டெஃபினைட். இங்க நெகட்டிவ் அண்ட் 0s இருந்துச்சுன்னா நெகட்டிவ் செமி டெஃபினைட். எல்லாமே நெகட்டிவா இருந்தா நெகட்டிவ் டெஃபினைட். ஸோ ரெண்டுமே மிக்ஸ் ஆயிருந்துச்சுன்னா இன்டெஃபினைட் இஸ் த ஆன்சர். ஸோ இந்த ரிமைனிங் கொஸ்டின்ஸ் எல்லாமே we will discuss in the next video, right? So thank you for your valuable time. So don't forget to subscribe our channel. கற்றது பெக் கற்போம் கற்பிப்போம். Thank you. We will meet in the next video. Thank you.